ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போயிருந்தாலும் ராகவ் அப்பப்போ அபிகிட்ட பேசுகிறத வச்சு அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் முரளியை சம்மந்தப்படுத்தி பேசும்போது அபி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அசிங்கத்திலேருந்து நான் வெளியில் வரணும்னா இந்த உண்மையை நான் நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி அதிரடியாக இப்போ முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் போய் ஆஃபீஸில் கிஃப்ட்டை தேடினாங்க. அந்த கிஃப்ட்டு கையில் கிடைக்கும் போது அனு ஃபோன் பண்ணிட்டாங்க. அதனால் திருப்பி வந்துட்டாங்கங்கிற கதைனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை செந்தில் அண்ணா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்ட. அவங்க அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்து அபிகிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி தான் ஸ்டோரியில் அடுத்த ட்விஸ்ட் வரும். சரி, இப்போ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அதிரடியாக ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம எவ்வளோ பேசினாலும் கம்மி தான். ஏன்னா இப்போ ஆண்டாளத்தை கிட்ட போய் அபி பேசும்போது ஆண்டாளத்தை அவன் நரி மாதிரி இருந்தால் நம்ம ஓனாய் மாதிரி யோசிக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான பிளான் போட்டு இப்போ முரளியோட வண்டியில் போய் ஆக்சிடென்ட் பண்ணி முரளி கீழே உழுவுற மாதிரியும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர்கிட்ட சொல்லி பழைய நினைவுகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான், முரளி எல்லாத்தையும் உளர போகிறாங்க, எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முரளி அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமான சைக்கோ தில்லாலங்கடி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆக்சிடென்ட் முன்னாடி என்ன நடந்துச்சு, பழைய விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா பக்கத்தில் அபி நின்று அந்த சொல்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க ஆர்வமாக. ஒருவேளை வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வந்தாங்களோ என்னமோ தெரியல, அந்தளவுக்கு ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. முரளி இப்போ செம்மையாக அபியை நம்ப வைக்கிற மாதிரி குழப்பி விடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி டாக்டரையும் சேர்த்து குழப்பி விட போகிறாங்க. அதனால் பார்த்தோம்னா மறுபடியும் அபிக்கு வழக்கம் போல் பார்த்தோம்னா ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்க போகுது. ஆனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி கன்ஃபார்மாக செம்ம எமோஷனலாக இருக்குங்க. நீங்களாம் அப்பப்போ என்னை ரொம்பவுமே திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, இப்படி தானப்பா சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க, ஒன்றும் நடந்த பாடு இல்லையப்பா, பயங்கரமாக பொய் தானப்பா சொல்கிறேங்கிற மாதிரி என் மேலே கோவப்படாதீங்க. ஆனால் நானும் உங்களை மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா தெலுங்கு வெர்ஷனில் பார்க்குறேன், தெலுங்கு வெர்ஷனில் பார்க்கும்போது இதில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுனால கரெக்டாக நம்ம ஏதோ 2 நிமிஷம் பேசக்கூடாதுல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னதான் உங்களோட 2 நிமிஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டாக தெரிஞ்சதை யோசித்து கரெக்டாக பேசணுன்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரத்தில் ஸ்டோரியில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வருவாங்க. நாளைக்கு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னாவே ப்ரொமோவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.